அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மார்ச் 11ஆம் தேதி 2025 செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் மாசி மாதம் 27ஆம் திருநாள், துவாதசி திதியும் ஆயில்ய நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் பொதுவாகவே பத்மநாபன் வழிபாடு பண்ணும் பொழுது பத்மநாபனுக்கு தாமரை புஷ்பங்களால் ஒரு மாலை கொண்டு போய் போட்டு வருவது உங்களுக்கு நிறைய விஷயங்களில் ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் ஆகட்டும், தடைப்பட்டு போயிருந்த வளர்ச்சி எது இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும்னா இந்த ஒரு வழிபாடு பண்ணும் பொழுது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். யாருக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோன்னா, தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம், அதுலேயுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெந்நீரில் பசுனை ஊற்றி சாப்பிட்டு போனீங்கன்னா மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கணக்கு போட்டு ஒரு காரியத்தை இன்றைய நாள் பளிச்சுன்னு முடிப்பீங்க. 4ஆம் இடத்துல சந்திரன் ஆயில்ய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால மிகப்பெரிய வெற்றி ஸ்தானம். பாக்யஸ்தானத்தில் புதன் உட்கார்ந்துருக்கார், சுக்கிரனோட சேர்ந்துருக்கார். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெரிய சக்ஸஸ் உண்டு. யாரெல்லாம் பாடல் ஆசிரியர்கள் இருக்கீங்களோ, சாஃப்ட்வேர் எம்ப்ளாயீஸ் இருக்கீங்களோ, பேங்க்கில் பணிபுரியக்கூடிய நபர் இருக்கீங்களோ, அத்துணை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கும். இன்றைய நாள் நல்லா உட்காந்து அம்மா கூட ஜாலியாக காமெடி பண்ணிவிட்டு பேசிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. வீட்டில் இவ்வளோ சந்தோஷம் நிலவக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அதனால் உங்களுடைய உள்ளமும் சந்தோஷமாக இருக்கும், உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைகள் படிப்புக்காக நிறையா சிரமப்பட்டு ஒரு விஷயத்தை முடிக்க போகிறாங்க, அவங்களுக்கு பாராட்டுக்களை கொடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். சூப்பராக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயத்தில் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி ஒரு வியூகம் போட்டு ஜெயிக்கிறது, பிளான் பண்ணி ஜெயிக்கிறது. அதுவும் ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், பிரயாணம், இந்த மாதிரி தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும். ஆடிட்டிங் துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அபாரமான ஏற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சிறு குறு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். அதெல்லாம் ஸ்டேஷனரி கடை போட்டு வியாபாரம் பண்ணிங்களோ, புக்கு புஸ்தகம் நோட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வியாபாரங்கள் இருக்கீங்களோ, அதே மாதிரி மெட்டல்ஸ் வியாபாரம், எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம், மொபைல் ஷாப்பு, ஸ்பேர் பார்ட்ஸு, இந்த மாதிரி வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இன்னொன்று, இன்றைய நாள் நீங்கள் பேசுனீங்கன்னா போகிறோம், ஜெயிச்சிருவீங்க. ராசி அதிபதி 2ஆம் இடத்துக்குரிய நின்ற நட்சத்திரமாக இருக்கும் பொழுது நீங்கள் பிளான் பண்ணி ஒரு காரியத்தை பேசுனீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. அவ்வளோதான். அமோகமான நாள். எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ரங்கநாத பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெருமாள் என்ற பெயர் கொண்ட நபர் மூலியமாக இந்த நாள் பெரிய ஒரு வெற்றி உண்டு, ஒரு பெரிய லாபம் உண்டு, ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு. இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் தேடி போய் ஒரு காரியத்தை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. தானாக சில விஷயங்கள் நடக்கும்னு சொல்லுவோம்ல, அதுதான் இன்றைய நாள். அதுவும் இன்றைய நாள் நிறைய பேருக்கு ஒரு டாக்குமெண்ட் மூலியமாக ஒரு பெரிய ஒரு வெற்றி, ரொம்ப முக்கியமான எழுத்து, முக்கியமான போஸ்ட்டு, முக்கியமான கொரியரு, ஆஃபர் லெட்டர், அக்ரிமெண்ட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நாளாக ஹெல்த்தில் பிரச்சனை வந்துட்டுருக்குன்னா இன்றைய நாள் நீங்கள் பண்ண வேண்டியது ஆதி திருவரங்கம் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமானதே இன்றைய நாளை பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் 5 மணிக்கு அப்புறம் நல்ல செய்தி தகவல்கள் உங்களை தேடி வரும், நாடி வரும். நிறையா பேருக்கு கேரளா சைட்லேருந்து ஒரு நல்ல ஒரு தகவல் வரக்கு வாய்ப்பு இருக்குது. நிறையா பேருக்கு கடல் கடந்து இருக்கக்கூடிய நபர்கள் மூலியமாக, உங்கள் நண்பர் மூலியமாக ஒரு தகவல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அம்மாவுடைய கால் பகுதிகளில் நரம்பு பாதிப்பு இருந்துன்றதுன்னா அது இன்றைய நாள் கண்டிப்பாக சரியாயிடும். நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மோகனூர் கிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பெரிய சக்ஸஸ் ஒன்றும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல சந்திரன் ஆயில்ய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்படின்னாவே பொதுவாகவே பாம்பு பெயர் கொண்ட நபர்கள், சேஷன், ஆதிசேஷன், பத்மநாபன், இந்த மாதிரி பெயர் கொண்ட நபர் மூலியமாக உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி உண்டு.
நீங்கள் நினைக்கிற காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றம் கொடுக்கும். இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய லாபங்கள் வரும், சந்தோஷங்கள் அதிகமாக இருக்கும். நிகழ்ச்சி பெருசாக ஒன்று நடக்க போகிறது, அதில் நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. ஒரு விஷயத்தில் நீங்கள் பங்கு பெற்று அதில் பெரிய ஒரு சந்தோஷமான வெற்றியை காணக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் மாணவ மாணவிகள் சென்டம் எடுப்பீங்க, அந்தளவுக்கு நல்லா இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை என்று வந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்தியனாக இருப்பீங்க. வெள்ளைக்காரெல்லாம் கிடையாது வேலையில், இப்போ இந்தியன்ஸ் தான். எந்த இடத்துக்கு போனாலும் ஆன் டைம் பர்ஃபார்மன்ஸ் டெலிவர் பண்ணுறது இந்தியன்ஸ் தான். இந்த மாதிரி அந்த பழமொழிலாம் மாற்றிடணும். இனிமேல் இங்கே தான் ஜெயிக்க போகிறீங்க. அதுவும் துலாம் ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கொடுக்க போகிறது. எழுத்து வடிவத்தில் ஒரு முக்கியமான ஆர்டர் வரப்போகிறது, உங்களுக்கு பெரிய சந்தோஷம் கொடுக்கும். சில பேர் அப்பார்ட்மெண்ட் வாங்கி குடிபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு புது பிஸ்னஸ் வெஞ்சர் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. அமோகமான நாள், பெரிய ஏற்றம் இருக்குது. அம்மா கையிலேருந்து இன்றைய நாள் ஒரு பெரிய ஒரு தொகை உங்களுக்கு வரப்போகிறது, அதுவும் ஒரு பெரிய சந்தோஷம்தான். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏரி காத்த ராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம், ஆதாயம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். பரோபகார புத்தின்னு சொல்லுவோம். 4 பேருக்கு உதவும் போது நமக்கு தானாக உதவி நாடி தேடி வரும். இந்த மாதிரி நாட்களில் படிப்பு அறிவு தானம் பண்ணுவீங்க. யாருக்கார் தெரியலாம் உட்கார வச்சு பாடம் எடுப்பீங்க. யாரெல்லாம் வேத விற்பனர்கள் இருக்கீங்களோ, யாரெல்லாம் பிராமணர்கள் இருக்கீங்களோ, யாரெல்லாம் நிறைய விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு போதனை செய்யக்கூடிய ஆன்மீகவாதிகள் இருக்கீங்களோ, அத்துணை பேருக்குமே இன்றைய நாள் பெரிய ஒரு வெற்றி உண்டு. பாராட்டுக்கள் குவியக்கூடிய அற்புதமான நாள். தெய்வ அனுகிரகம் இருந்துச்சுன்னா யாருமே உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. தைரியமாக நின்று அடிக்கலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. நாராயணன் என்ற பெயர் கொண்ட நபர் மூலியமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ரெடி ஆகிட்டு இருக்கின்ற நாள். அமோகமான நாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சின்ன சின்ன தகவல்களில் மிஸ்மேட்ச் ஆகும். அதாவது அவங்க சொன்னது ஒன்றா இருக்கும், உங்களுக்கு புரிந்தது ஒன்றா இருக்கும். இல்லை சொன்ன கணக்கு ஒன்றா இருக்கும், உங்களுக்கு புரிஞ்ச கணக்கு வேறையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கன்ஃபியூஷன் தான் ஏற்படுமே தவிர வேறு ஒன்றுமே நடக்காது. மெயினாக எலக்ட்ரிக்கல் ஒயரிங் சர்க்கியூட் இதெல்லாம் உங்கள் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். சுவிட்சு வேலை செய்யாது, திடீர்னு பல்பு ஃபியூஸ் போகும். இதெல்லாம் நீங்கள் மாற்றுற மாதிரி இன்றைய நாள் நடக்கலாம். அதெல்லாம் சராசரியாக ஒரு ஏஜ் ஆகிடுச்சுன்னா அது மாறி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஒரு தடவை வாங்கி போட்டால் 100 வருஷத்துக்கு எதுனா சான்ஸே கிடையாது. இந்த நாளில் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்வது நல்லது. பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஆனால் சில பேருக்கு மட்டும் கன்ஃபியூஷன்னால் தப்பான விஷயங்கள் சொல்லுவது, மறதியினால் தப்பான கம்யூனிகேஷன் ஏற்படுறதுலாம் நடக்கும். அதை மட்டும் பார்த்துக்கினா போகும். ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேர்மையாக நின்று ஒரு காரியத்தை முடிக்க போகிறீங்க. நேர்மை அவ்வளோ நேர்மையாக நிற்க போகிறீங்க. யாரெல்லாம் இன்றைய நாள் ராம் என்ற பெயர் கொண்ட ஆட்கள் மூலியமாக உங்களுக்கு பெரிய ஒரு ஒரு சப்போர்ட், ஒரு ஆதரவு, ஒரு சைன் இதெல்லாம் வரப்போகிறது. முக்கியமான ஈவெண்ட் அந்த பெயர் கொண்ட நபர் மூலியமாக உங்களுக்கு நடக்க போகிறது. அதே மாதிரி நிறைய பேருக்கு இன்றைய நாள் காதல் கைகூடும், நல்ல மனைவி அமைவாங்க, நல்ல கணவர் அமையக்கூடிய பிராப்தம். கணவரினால் உங்களுக்கு லாபம், மனைவியினால் லாபம். எழுத்து டாக்குமெண்டல் ரைட்டர் யாராக இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் சூப்பரான ஒரு நாளாக என்ற நாள் இருக்க போகிறது. நினைத்த காரியங்கள் எல்லாமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே போட்டி என்று வந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் தான் அதிகம். பொதுவாக 3, 6, 11 கூடிய பாவகங்களில் போட்டிகளுக்கான பாவகம் அப்படின்னு சொல்லுவோம். எழுதணும்ல, மன தைரியம் வரணும். அதே மாதிரி இன்றைய நாள் பார்க்கும்பொழுது கரெக்டாக 6ஆம் இடத்துல சந்திரன் புதன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மின்னல் வேகத்தில் கணக்கு வரும், மின்னல் வேகத்தில் போட்டி போட்டு ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். யாரெல்லாம் ஃபுட்டு டயட்டீஷியனாக இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் இருக்கீங்களோ, ஃபார்மா சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கீங்களோ, அத்துணை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்குறது. மாணவ மாணவிகள் யாரெல்லாம் தேர்வு எழுதின்னு இருக்கீங்களோ நல்ல மார்க் வரும். இன்றைய நாள் பர்ஃபெக்டாக நீங்கள் எழுதுவீங்க. எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஜம்முன்னு போய் எழுதி சூப்பர் மார்க் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. அமோகமாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காருன்னா மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரே காமெடி. மிஸ்டர் பீன் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்கும் பார்த்தீங்களா ஹாலிவுட்டில்.
அந்த மாதிரி எதை பார்த்தாலும் சரி கெக்க பக்கேன்னு சிரித்து ஒரே சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாள் நிறைய அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணுவீங்க. முக்கியமான எழுத்து பத்திரங்கள், லீஸ் அக்ரிமெண்ட்டு, ஏதாவது முக்கியமான என்ன சொல்கிறது ஒரு அக்ரிமெண்ட் இன் எனி ஃபார்ம், அதெல்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாள் நீங்கள் பேசுனீங்கன்னா எதிரியாக இருந்தாலும் நண்பனாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். அண்ட் யூ நோ வேர் டு டாக், வேர் டு கீப் இட் குவைட், ரெண்டுமே தெரியும். ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நாள். இந்த மாதிரி நாட்களில் பசங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு நீங்கள் ஜம்முன்னு உட்காந்துக்கலாம். அவங்க பண்ணி முடிச்சுட்டு வருவாங்க. பசங்களால் ஒரு சந்தோஷத்தை, இனிமையை காணக்கூடிய அற்புதமான நாள். உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் முதல் ராசி லக்னமாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, இரண்டாவது மீனராசி நண்பர்களுக்கு, மூன்றாவது கடகராசி நண்பர்களுக்கு ஃபண்டாஸ்டிக்காக இருக்கு. அனைவருக்கும் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்ல விஷயங்களாக நடக்க வேண்டும் அப்படின்னு வேண்டி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.